ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? பைனாப்பிள் பர்ஃபி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைனாப்பிள் பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சிடலாம். 1.5 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சர்க்கரை கரைஞ்சி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் சிரப் கொதி வர்றதுக்கு முன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் 1 கிலோ மில்க் பவுடரை போட்டுக்கலாம். இந்த மில்க் பவுடரில் 700 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சுகர் சிரப் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சுகர் சிரப் இந்த அளவுக்கு திக்கானது போதும். பாருங்கள் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்கான போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மில்க் பவுடரும் ஆயிலும் இப்போ முழுசாக போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இது கூடவே 100 கிராம் பால்கோவா போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் இதே மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ இந்த பைனாப்பிள் பர்ஃபி சூப்பராக ரெடியாக வந்துட்டு இருக்கு. இந்த அளவு கெட்டியான போதும். பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிண்டுறப்ப பாருங்கள் அந்த திக்னஸ் தெரியுதுல்ல. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா அது உருண்டை கூடி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை ஆகி வந்துச்சுனாக்கா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாயை சுற்றி மேலாக இந்த மாதிரி எடுத்து விடலாம். லேசான சூடில் தான் நம்ம பர்ஃபி தட்ட முடியும். நம்ம சூட்லேயே தட்டினோம்னா பர்ஃபி கெட்டி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லேசான சூடு வர வரைக்கும் இந்த மாதிரி கடாய் மேலே எடுத்து விடலாம். இப்போ இதில் ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை பாருங்கள் லைட்டாக சூடு ஆறி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முழுசாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் எப்படி செய்கிறேன்னு தெரியும். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த கடாய் சூட்லேயே மேலாக ஏற்றி விடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, கொஞ்சம் ஆறி வரட்டும். ஏன்னா நம்ம சூடில் தட்டிட்டால் கெட்டி ஆகிட்டுன்றதுனால தான் இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டே இருக்கிறோம். நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பைனாப்பிள் பர்ஃபி. அது எல்லோ கலர்ன்றதுனால நம்ம ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இது கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது மேலே பாருங்கள் கலர் வந்துடுச்சு. அது கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 5 ட்ராப் இல்லைன்னா அரை மூடி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எசன்ஸும் கலரும் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். நம்ம முன்னவே ஸ்டவ் ஆஃப் பண்ணது தெரியும் உங்களுக்கு. அதே ப்ராசஸ் தான் அப்படியே போயிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக வரப்போ நம்ம பர்ஃபி தட்டினா தான் கரெக்டாக வரும். இப்போ நான் பர்ஃபி தட்டுறதுக்கு ஒரு ட்ரையில் நெய் பூசி வச்சுருக்கேன். இப்போ அந்த ட்ரையில் இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை முழுசாக வலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிறி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம முன்னாடியே நெய் பூசி வச்சுருக்கோம் ஒரு ட்ரையில். அதில் எடுத்து இதை போட்டுக்கலாம். முழுசாக எடுத்து போட்டு நம்ம அதை பர்ஃபி தட்டலாம் வாங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி விசிறி வச்சுட்டு மேலாக இந்த மாதிரி எல்லா கார்னரும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். எந்த கார்னரும் உங்களுக்கு டேமேஜ் வராமல் கரெக்டான பதத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் மேலே அப்படியே தொடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோலர் வச்சுட்டு அப்படியே நம்ம மேலாக அப்படியே ஒரு ரோல் பண்ணோம்னா நமக்கு எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் ஆகி வரும். இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். அந்த கார்னர் போகிறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணுங்கள். சூப்பராக வந்துடும். நம்ம செஞ்சுருக்கிற அளவு கரெக்டாக வந்திருக்கு. ஒரு பர்ஃபி சீனுக்கு ஒரு ட்ரை முழுசாக வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்படியே மேலாக மலைச்சாரல் போல் பாதாம் பிஸ்தா சீவலை தூவிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த எல்லோ கலருக்கு அந்த ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக தெரியுதுல்ல. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ். பாதாம் பிஸ்தா சீவல் மேலே தூவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிடலாம். எதுக்காகனா அந்த பிஸ்தா பாதாம் கீழே உதிராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிடுவோம்னா கரெக்டாக பிடிச்சிக்கும். அது
அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பைனாப்பிள் பர்ஃபி 2 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வந்துடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு இந்த பைனாப்பிள் பர்ஃபியை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம டைமண்ட் ஷேப்பில் முழுசாக கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரையில் எடுக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு ட்ரை எடுத்து வச்சு கீழே ஒரு கவர் போட்டுக்கலாம், பட்டர் ஷீட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் அடிக்கிட்டு வாங்க. நான் எப்படி எடுக்கிறேன்னு முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே சூப்பரான பைனாப்பிள் பர்ஃபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. அதே மாதிரி தான் சாப்பிடவும் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்களா, நம்ம வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.